ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு 14 ஒன் வேர்ட்ஸ் வந்து வொக்காபுலரி கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 6 மார்க்கு சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 8 மார்க் பார்த்திங்கன்னா ப்ரிப்போஷனு, அடுத்து ஃப்ரேசல் வெர்பு, காம்பவுண்ட் வேர்டு, இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க, கடந்த 3 வருஷமாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 10th இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 14 ஒன் வேர்டு எல்லாருமே 14 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷில் வந்து 95+ மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இது வரைக்கும் மார்ச் 2022 24 வரைக்கும் அந்த 14 ஒன் வேர்டு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, அவரோட ஆன்சர் ரெண்டுமே வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு மே 2022 ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் பாருங்கள். பெனீத்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிலோ. நெக்ஸ்ட்டு இன்டிஜீனியஸ்லி, அவரோட ஆன்சர் வந்து டொமஸ்டிக்கலி. நெக்ஸ்ட்டு bifurcated, our answer divided into 2. Next exhausted, our answer energetic. Frustrating, answer pleasing. Appreciate, answer despise. Next 7th one, டீர்னு கொடுத்துருக்காங்க. அவரோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ டீருக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீர் தான் வரும், அதுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டு, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா பிபிடி கேட்டிருக்காங்க. பிபிடினா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. நெக்ஸ்ட்டு அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப் கேட்டிருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் டு டேஸ் த கலோரிஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆஃப், டி ஆன்சர். நெக்ஸ்ட் 11th ஒன், போர்டிங் அப்படிங்கிறதுக்கு காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே ஆன்சராக வரும். ஸோ அதனால தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பாஸ்ன்னு போட்டாலும் ரைட் தான், கார்டுன்னு போட்டாலும் ரைட் தான். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷன், த ஃபாக்ஸ் ஜம்ப்ட் டேஸ் த வெல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டூ, வெல் உள்ளே குதிச்சு. ஸோ இன்டூ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 13th ஒன்று பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வேர் அ மில்லினியர் ஐ டேஸ் த நீடி. இது வந்து அப்ராப்ரியேட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னா ஐ வுட் ஹெல்ப் வரும். டேஸ் ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டு. ஆல்டர்னேட்டிவ் 4 ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லிங்கர் கேட்டிருக்காங்க. ஸோ லிங்கர் பார்த்தீங்கன்னா தோ ஹி வாஸ் ஹானஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டு. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 2023 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினானிம்ஸில் ஃபஸ்ட்டு பிளான்டிவ்லி, அவரோட ஆன்சர் சேட்லி. செகண்ட் ஒன் டைலேட்டட், அவரோட ஆன்சர் வைடன்டு. தேர்ட் ஒன் யான்க்டு, அவரோட ஆன்சர் புல்டு. நெக்ஸ்ட்டு 4th 5th 6th பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெட்டிங் கொடுக்கல, அதாவது சூஸ் த அப்ராப்ரியேட் ஆண்டனிம் ஃபார் த வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கல. ஸோ அதனால அந்த 3 கொஸ்டினுக்குமே வந்து அட்டன் பண்ணியிருந்தாவே மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமில் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சர் பார்ப்போம். கிராங்கி அப்படின்னா அவரோட ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படிங்கிறது அன்யூஸ்வல். நெக்ஸ்ட்டு கமோஷன், அவரோட ஆப்போசிட் வேர்டு பார்த்தீங்கன்னா காம்னஸ். நெக்ஸ்ட்டு பிரைட்டு, அவரோட ஆப்போசிட் வேர்டு பார்த்தீங்கன்னா டல். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பாருங்கள், ஃபார்முலா, அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஃபார்முலே அப்படின்னு வரலாம், இல்லை ஃபார்முலாஸ், ரெண்டுமே ரைட் தான். ஏ கொடுத்தாலும் ரைட் தான், பி கொடுத்தாலும் ரைட் தான். நெக்ஸ்ட்டு 8th ஒன் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபெயிலுக்கு வந்து ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு சிடினா என்னென்னு கேட்டிருக்காங்க, காம்பேக்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் 10th ஒன் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப் கேட்டிருக்காங்க. த மதர் இன்ஸ்ட்ரக்ஷன் த மெய்ட் டு டஸ் த சைல்டு கேர்ஃபுல்லி. ஸோ லுக் ஆஃப்டர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு சூஸ் த சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் த காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. சன்னா சன் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷன் கேட்டிருக்காங்க. கீப் த புக்ஸ் டேஸ் த டேபிள் ஆன் த டேபிள், ஏ இஸ் த ஆன்சர். ஸோ 13 பார்த்தீங்கன்னா மை பேரண்ட்ஸ் டஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த். இது வந்து சூஸ் த கரெக்ட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வில் ரிட்டர்ன் எழுதினாலும் ரைட் தான், ஆர் ரிட்டர்னிங் எழுதினாலும் ரைட் தான். 14th ஒன் கரெக்ட் லிங்கர் கேட்டிருக்காங்க. டேஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்லெஸ் தான் அதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஏப்ரல் 2024 பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட், சினானிம்ஸ் ஃபஸ்ட்டு ஆன்டிசிபேட், அவரோட ஆன்சர் ஃபோர்சி. நெக்ஸ்ட்டு கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவரோட ஆன்சர் ஸ்டேர். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டரிக்கல், அவரோட ஆன்சர் எமோஷனல். நெக்ஸ்ட் 4th ஒன் ஆண்டனிம்ஸ் அசெண்டிங், அவரோட ஆன்சர் டிசெண்டிங். நெக்ஸ்ட் அஃப்ளூயன்ட், அவரோட ஆன்சர் புவர். ஸ்ட்ரேஞ்ச், அவரோட ஆன்சர் யூஸ்வல். நெக்ஸ்ட் 7th ஒன் எஸ்கிமோ கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கிமோ பார்த்தீங்கன்னா இல்லை எஸ்கிமோஸ்னு எழுதினா ரைட் தான், இல்லை எஸ்கிமோன்னு எழுதினா ரைட் தான். ஸோ பிஆர்டி ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் 8th சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. சைல்டுக்கு நமக்கு வந்து தெரியும் சைல்டுஹுட், ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஏஏசினா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் அல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்.
நெக்ஸ்ட்டு 10th ஒன் அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வெர்பு ஐ நெவர் டேஸ் இன் த ஜிம். ஸோ ஐ நெவர் ஒர்க் அவுட்டு. ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் வந்து எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு வாட்சுக்கு காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. வாட்சுக்கு வந்து வாட்ச்மேன். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷன் 12th த யங் சீகல் வாஸ் அலோன் டேஸ் இஸ் லெட்ஜ். ஸோ ஆன் பி இஸ் த ஆன்சர். 13th ஒன் சிவா டேஸ் அட்டன் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. கரெக்டாக டென்ஸ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ எழுதினா ரைட் தான், பி எழுதினா ரைட் தான். ஸோ அட்டன்ஸ் அட்டண்டடு. லாஸ்ட் ஒன் லிங்கர் கால் மீ டேஸ் யூ நீட் மணி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இன்கேஸ். ஸோ 14 ஒன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இதில் ஒரு 10 மார்க் வந்து ஷுவராக வாங்கலாம். நல்லா கொஸ்டினை ஃபஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த ஆப்ஷனை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து 14 மார்க் வந்து நல்லா படிக்க பசங்க எல்லாருமே நல்லா வாங்கலாம். டல்